Hi, welcome to my channel. All updates for you. First time channelக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ரெகுலர் ஸ்டூடண்ட்ஸ்க்கான அப்டேட் தான் பார்க்க போறோம். நவம்பர் 2024 ரிசல்ட்ஸ் ஒரு வழியா நேத்து நைட் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் ரிசல்ட் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட் செக்ஷன்ல நேத்து நிறைய பேர் ஆல் கிளியர் பண்ணிட்டோம் அது போலலாம் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நேற்று சில பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க ஒரு மார்க் தான் மிஸ் ஆகுது, ஒரு மார்க்கில் ஃபெயில் ஆயிருக்கேன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் யோசிக்காமல் ரீவேல்யூஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ நான் ஸ்க்ரீனில் காட்டுற இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல மார்க்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. 3 சப்ஜெக்டில் 100 out of 100 வாங்கியிருக்காரு. 81, 90, 66, 82, 89 இது போல் ரொம்பவே நல்ல மார்க்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா EEE போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் ஆப்சண்ட்னு அர்த்தம். இதே ஸ்டார் RA இது போல் போட்டிருந்தாங்கன்னா ரீஅப்பியர்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அரியர் வச்சுருக்கீங்க, அகைன் வந்து எழுதி கிளியர் பண்ணணும் அது போல் வந்து அர்த்தம். நிறைய பேர் ஸ்டாருக்கு தான் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் மார்க் வாங்கலை அப்படின்னா ஸ்டார் அது போல் தான் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் இன்டர்னல் மார்க் அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதின எக்ஸ்டர்னல் மார்க் இதில் வந்து தேவையான மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்களா அப்படின்றத ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்க ரிசல்ட் ப்ரொவிஷனல் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க் ஷீட் வந்ததுக்கப்புறம் உங்களோட மார்க்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது எப்போவுமே கொடுக்குறது தான். நெக்ஸ்ட்டு ரீவேல்யூஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட்டில் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஐ திங்க் நீங்கள் மட்டும் தான் ரீவேல்யூஷன் போட முடியும். பாஸ்ட் அவுட்டுக்கு ரீவேல்யூஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா பாஸ்ட் அவுட்டுக்கு ரீவேல்யூஷனுக்கான எந்த இன்ஃபர்மேஷனுமே வந்து கொடுக்கல. ஸோ கரண்ட்டில் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் 2022-23 UG degree courses and candidates admitted from the academic year 2023-2024 for MA, MSc, MCom, PGக்கு ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க மட்டும்தான் வந்து ரீவேல்யூஷன் போட முடியும். நீங்களுமே உங்கள் கன்சர்ன் காலேஜில் தான் ரீவேல்யூஷனுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஆல்ரெடி இந்த டேட் சொன்ன டேட் தான் 10ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரையும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ ரீவேல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 1000 ரூபா நீங்கள் கண்டிப்பாக 1000 ரூபாய் பே பண்ணி தான் ஆகணும். 2 சப்ஜெக்ட்டுக்கு போட போகிறீங்கன்னா 2000 ரூபாய் நீங்கள் பே பண்ணணும். ஸோ நிறைய பேர் கேட்டது ரீவேல்யூஷன் போடலாமா, போட்டால் பாஸ் பண்ணி விடுவாங்களான்னு கேட்டிருந்தீங்க. லாஸ்ட் டைம் நிறைய பேருக்கு ரீவேல்யூஷனில் வந்து பாஸ் மார்க் வந்து போட்டிருந்தாங்க. 1000 ரூபாய் நான் கட்டுறேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக ரீவேல்யூஷனுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப கம்மியான மார்க் 5 மார்க் 6 மார்க் இது போல் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா பாஸ் ஆகிறது கொஞ்சம் டவுட் தான். இல்லை நான் நல்லாவே எக்ஸாம் எழுதியிருக்கேன் இருந்தாலுமே எனக்கு மார்க்ஸ் ரொம்ப லோவாக வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரீவேல்யூஷனுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். பாஸ் ஆனவங்களும் கேட்டிருந்தீங்க ரொம்ப லோ மார்க் போட்டிருக்காங்க ரீவேல்யூஷன் போட்டு ட்ரை பண்ணலாமான்னு. ஸோ தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீடோட்டலிங்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரீடோட்டலிங்லாம் ஜஸ்ட்டு உங்கள் பேப்பரை அகைன் ரீடோட்டல் பண்ணுவாங்க அவ்வளோதான். ஸோ இதுக்கான ப்ராப்பர் ரிசல்ட் வருமானாலும் அதுவுமே ஒரு கொஷின் மார்க் தான். லாஸ்ட் டைம் ரீடோட்டல் ரிசல்ட்டுக்காக நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணாங்க, அது எப்போ வந்துச்சுன்னே தெரில. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஜஸ்ட் நான் போட்டு பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போட்டு பார்க்கலாம். யூஜி கேண்டிடேட்ஸ் நீங்கள் வந்து ரீடோட்டலுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பிஜிக்கு வந்து எதுவுமே வந்து கொடுக்கல, சேம் டேட் தான் உங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஷோ ஆகும், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்று நீங்கள் டிடி எடுத்து 300 ரூபாய் வந்து பே பண்ணலாம், இல்லைனா வந்து ஆன்லைன் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்டும் ரீடோட்டலுக்கு வந்து அப்ளை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ரீவேல்யூஷன் தான் உங்களுக்கு இருக்காது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து உங்கள் காலேஜில் கேட்டு வந்து இதை கிளியர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ரிசல்ட் வராமல் ஃபீஸ் டியூ அப்படின்னு வந்து உங்களுக்கு ஷோ ஆயிருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் இமீடியட்டாக உங்கள் காலேஜுக்கு போயிட்டு எவ்வளோ ஃபீஸ் டியூ இருக்குன்னு கேட்டு அந்த பேமெண்ட் ஃபுல்லாக பே பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகும். ஸோ ஃபீஸ் டியூன்னு இருக்கவங்க வந்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆரியன் இருக்கவங்க நீங்கள் அரியர் தான், நீங்கள் அகைன் வந்து எழுதிதான் ஆகணும். நீங்கள் ரீவேல்யூஷன் போட்டு ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.